ஹலோ பீபிள், என்னடா டெய்லி வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு திடீர்னு காண போயிடான்னு நினைக்காதீங்க. எனக்கு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு. அதாவது வந்து என்னோட டாக் வந்து இறந்துட்டான். ஸோ எனக்கு வந்து மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் பிரேக் தேவைப்பட்டுச்சு. அதனால நான் வீடியோவே ரெக்கார்ட் பண்ணல. எப்படி என் மைண்டை வந்து வேறு வேறு திசைக்கு கொண்டு போகிறதுன்னு தான் என்னோட மெயின் கோலாக இருந்துச்சு. ஸோ என்னோட பர்சனல் பற்றி பேசுனது போகிறோம். ஸோ நான் திரும்பி இப்போ ஃபார்முக்கு வந்துட்டேன். நான் வீடியோ டெய்லி போடுவேன். இன்றைக்கி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 டேஸாக ஸ்லீப்பே இல்லாமல் இருந்தேன். அதனால நான் வந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பண்ண ப்ராக்ரஸ் கிட்டத்தட்ட எல்லாமே போயிடுச்சு. வெயிட் வந்து 59 கேஜிஸ்லேருந்து 54 கேஜிஸ் வந்து ஜஸ்ட் 3 டேஸில் வந்துட்டேன். எப்படி வந்து எனக்கும் தெரியல. ஸோ நான் என் பழைய ஃபார்ம் வரதுக்கே டைம் எடுக்கும். இருந்தாலும் நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ வந்து இந்த டபுள் ஆர் நத்திங் சீரிஸ் வந்து கண்டினியூ பண்ணலான்னு தான் இருக்கேன். ஸோ வெல்கம் டு டே 4 ஆஃப் டபுள் ஆர் நத்திங். காலைல எழுந்தவொடனே பாதாம் சாப்பிட்டேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு. நெக்ஸ்ட் வீட்டில் கொஞ்சம் கசாட்டா இருந்துச்சு, அதை எடுத்து போட்டு ப்ரீ ஒர்க் கப் மேலே சாப்பிட்டேன். இன்னைக்கு வந்து நான் சின்னப்ஸை ட்ரெயின் பண்ணுறேன். காலைல சின்னப்ஸில் வந்து ரேம்ப் அப் செட்டாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் வெயிட் புஷ் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். ஸோ நான் நினச்ச அளவுக்கு வீக் ஆகலைன்றதாலும் நல்லாவே வீக்காக இருந்தேன். ஒரு 5 கேஜிஸ் கிட்ட வந்து லாஸ் பண்ணியிருந்தேன் சின்னப்ஸ் வெயிட்லேயே. சின்னப்ஸ் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தா மேகி தான் இருந்துச்சு. சரி, அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் இளந்தான் பழம் சாப்பிட்டேன். ஈவினிங்காக ஜிம் போய் மசில் அப்புறம் டிப்ஸும் ட்ரெயின் பண்ணேன். அதில் நல்லாவே ஸ்ட்ரென்த் லாஸ் பண்ணியிருந்தேன். டிப்ஸ்லாம் ரொம்ப ஒரு 20 கேஜிஸ் கிட்ட லாஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் அதை கெட் பேக் பண்ணணும். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். See you in the next video.